குணா கேவ்ல நடந்து போயிட்டு இருக்கோம். குழிக்குள்ள ராஜேஷ் தள்ளி விட்டுட்டு, ராஜேஷ் இங்க பாரு, அங்கதான் உள்ள சுபாஷ் கிடக்குற பாரு. இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல வந்து நீங்க ஏறும்போது அந்த வழியிலேயே ஃபர்ஸ்ட் பாக்குற ஃபால்ஸ் இதுவா தான் இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நீங்க இங்க ரீச் ஆயிடலாம். உள்ள வந்து உங்க ஃபேமிலியோட போட்டோஸ்லாம் எடுத்து, தனியா வரீங்க கார்ல வரீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, பஸ்ல வரீங்க அப்படின்னா போட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஹார்ஸ் ரைடிங்குமே இருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து இந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா துரத்திட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த ஷூட் எல்லாமே இதுக்கு பின்னாடி தான் எடுத்திருப்பாங்க. இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோயர் பாயிண்ட். அஞ்சாவது அந்த ஸ்பாட் என்னன்னா ரோஸ் கார்டன். ஃபிலிம் ஷூட்டிங் 50,000, ட்ரோன் ஷாட்ல எடுக்கிறதுனா 5,000 போட்டுருக்காங்க. ஃபைனலா வந்த ஸ்பாட் வந்து போட் ஹவுஸ். ஒன் டேல நீங்க ட்ரிப் பிளான் கிளம்புறீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னா குற்றாலம் போறோம். சாரி, குற்றாலம் இல்ல, கொடைக்கானல் போறோம். ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணி வந்தது வந்து குற்றாலம் போலம் தான். காரை நடிமையை நிறுத்திட்டு எவ்வளோ பிளான் சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. பிளான் போடும்போது வந்து குற்றாலம், திடீர்னு காரில் வரும்போது ஏன் நம்ம கொடைக்கானல் போகக்கூடாது, பசங்க பிளானை போட்டாங்க அப்படின்னா வந்து கடைசி டைம்ல தான் முடிவாகும் எங்க போறோம் என்னன்றது. மாமாவா டென்ஷன் ஆயிட்டாரு, டே தெளிவா முடிவு சொல்லுங்கடா. காரையே நிறுத்திட்டாரு ஒரு இடத்துல. எவ்வளவு பேர் கூப்பிட்டா நான் யாருமே வரல. கடைசி டைம்ல வந்தது ராஜேஷ், மாமா, ஆடி 13 பேர். ஆமா, காரணம் என்னன்னா இன்னைக்கு மெயினா வந்து ஆடி 18 ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்னைக்கு வேற ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருக்கும் வந்து ஆனா இந்த வீடியோ லேட்டா தானே போஸ்ட் பண்ணுவாங்க. ஐயோ, நம்ம எடிட்டர் பத்தி தான் தெரியுமே. இப்போ வீடியோ கொடுத்தா 4 நாள் கழிச்சு தான் போடுங்க. நாங்களாவது ஓரளவுக்கு குளிச்சிட்டோம். இந்த பையன் வந்து குளிக்க விடல, குற்றாலம்ல போலாம்னு சொல்லி குளிக்க விடல. I was cornered. ஓகே, இப்போ வந்து நம்ம குற்றாலம் போயிட்டு இருக்கோம். சிவகாசிலேருந்து இப்படி நம்ம ரைட் ரூட் எடுத்தோம்னா கொடைக்கானலுக்கு வெறும் ஒரு 150 கிலோமீட்டர் போயிடலாம். இதே குற்றாலம் வந்துட்டு போனோம்னா ரொம்ப சுத்து. இப்படி போனோம்னா நம்ம வீட்டுக்கு போறது ரொம்ப பக்கம். திண்டுக்கல் நினைதான் பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. விட்டு போன வாசலிலே அது அப்புறமா பார்த்துப்போம். ஆமா, குற்றாலமா கொடைக்கானலா பூரியா பொங்கலா 146 கிலோமீட்டர் தான். அஞ்சுவது மடம் எஞ்சுவது தேடம் அஞ்சு பில தொடுமை ஆகாயம். யார் அழைப்பது யார் குரலிது. வணக்கம் மாத்தூர் மக்கள். இன்னைக்கு நம்ம எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வந்திருக்கோம். பாருங்க வியூ மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடு பாத்தீங்கன்னா பாப்பீஸ் ஹோட்டல். ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல், லோ பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணணும்னா தாராளமாக இங்கே வரலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணுறேன். பெய்டு ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. இதை நீங்கள் எதாவது பிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் பே பண்ணணும். நாங்கள் எதையும் பிரிக்க மாட்டோம். இந்த ராஜேஷ் பாய் ஏதாவது பிரிச்சாதான். பப்பீஸ் ஹோட்டல் கொடைக்கானலோட மினி பார் ஐட்டம்ஸ். மினி பார்னே ஒயின் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, ஒயின் இல்லை, லக்ஸரியாக இருக்குது. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி. ஜட்டி பாருங்க, லக்ஸரியாக இருந்தாலும் நாங்கள் இப்படி தான் ஜட்டி காட்டுவோம். அப்புறம் இதுல என்ன ஹைலைட்னா ரெஸ்ட் ரூம் தான். ஷவர் ஜெல்லாம் இருக்கு. இந்த டேப்பை இப்படி திருப்பினீங்கன்னா சுடு தண்ணி, இப்படி திருப்பினீங்கன்னா பச்சை தண்ணி. எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட், விடு. ட்ரையர்லாம் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் ஹோட்டல், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் ஃப்ரேம்குள்ளேயே இல்லை, அதனால தான் நானே எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பீங்க, அதனால தான் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நானே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற. ஓகே, டீ வந்துருச்சு, டீ குடிப்போம். டீக்கு பில் போடுறேன்னா 212 ரூபா. இந்த ஃப்ளாஸ்க்குக்கும் சேர்த்து பில்லு போட்டிருக்காங்க. இப்போ மட்டும் பிடிங்கிட்டு அப்படியே டபக்கு ஓடி வர விழுணுமா. ஐயோ, அரை சொல்றானே. செஸ் 212 ரூபா டீ. ஓகே, டேஸ்ட்டு குறை சொல்கிற மாதிரி இல்லை, சூடு ஓகே, சுகர் கம்மி. ஒன் டேல நீங்கள் ட்ரிப் பிளான் கிளம்புறீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேஸை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து நீங்கள் ஏறும்போது அந்த வழியிலேயே ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபால்ஸ் இதுவாக தான் இருக்கும். டோலுக்கு அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்கும். வெள்ளி நீர்வீழ்ச்சி. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இங்கே எந்த ஒரு என்ட்ரன்ஸ் சார்ஜும் கலெக்ட் பண்ணல. குளிக்க மட்டும் அலௌட் இல்லை, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்ட்ரு ஆகும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு நம்ம ரீச் ஆன ஸ்பாட் வந்து தூண்பாறை.
கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பினோடனே ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் இங்கே ரீச் ஆகிடலாம். உள்ள வந்து உங்களோட ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபாக்லாம் வந்து இங்கே கீழே இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இடம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 10 ரூபா. அண்ட் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கேமராக்கு 300 rupees பே பண்ணணும். ஸ்டில் கேமராக்கு வந்து 50 rupees பே பண்ணணும். செகண்ட் ஸ்பாட் வந்து குணா கேவுக்கு வந்துட்டோம். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா இது ஒரு 1/2 hour பக்கமாக ஆகும். குணா கேவில் நடந்து போயிட்டு இருக்கோம். குழிக்குள்ள ராஜேஷ் தள்ளி விட்டுட்டு வாங்க போ. ஆத்தூர்ல என்ன ப்ரோ தெரியும்? சேலம் ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது போக முருகர் சிலை உலகிலேயே கொஞ்சம் உயரமான முருகர் சிலை அங்கே உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, நம்ம பேஜ் ஏதாவது பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கோம். ஆத்தூர் 2.0 பார்த்துருக்கோம். ஏங்க இது நம்ம தாங்க. ராஜேஷே பாரு, அங்கதான் உள்ள சுபாஷ் கிடக்குற பாரு. ஒசாரான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் அதே 10 ரூபா தான் பர் பர்சனுக்கு. கேமராக்கு நீங்கள் ஒரு இடத்துல டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 50 rupees. மற்ற இடத்துல எங்கேயுமே எடுக்க தேவையில்ல. ஃபோட்டோ கேமராக்கு, ஸ்டில் கேமராக்கு, வீடியோ கேமரா வந்தால் 300. குணா கேவ் வந்து ஓல்டு நேம் வந்து டெவுல்ஸ் கிச்சனாக இருந்துச்சு. கூட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் கமலஹாசன் படம் குணா கேவ் படம் எடுத்தாங்க, நல்லா டெவலப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த கேரளாலேருந்து வந்து மஞ்சு பால்ஸ் பாய்ஸ் ஷூட்டிங் எடுத்ததுலேருந்து செம்ம crowd. நல்ல க்ரௌடு. சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு நல்ல கூட்டம். எப்பயும் போல இப்போ வீக் ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் தனியாக வரீங்க, காரில் வரீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கேப்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு 7-8 இடம் கவர் பண்ணணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக கவர் பண்ணால் என்ன சார்ஜ் பண்ணுவாங்க? 2000 to 2500. ஒரு 2,000 to 2,500 ரூபாய்க்கு ஒரு 8 பாயிண்ட் வந்து சுற்றி காமிப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ அதனால் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்லாம் இருக்கும். நீங்கள் கேபில் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு தூண் பாறை வந்தோம், அடுத்து வந்து குணா கோகை வந்தோம், அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு. இது வந்து ஒரு ஏரியை சுற்றி இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. குணா கோயிலேருந்து ஒரு 5 minutesக்குள்ளே இங்கே ரீச் ஆகிடலாம். 90s படத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போவாங்க இல்லையா? ஸோ அந்த ஷூட் எல்லாமே இதுக்கு பின்னாடி தான் எடுத்திருப்பாங்க. ஹாய் ப்ரோ, எங்கே வரீங்க? நாங்கள் மதுரை மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS படிச்சுட்டு இருக்கோம். வருஷம் இந்த மாதிரி கொடைக்கானல் வந்துட்டு இருப்போம். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அங்கே போயிட்டு கேப்சர் பண்ணிட்டு இருப்போம். இந்த வருஷம் அது மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணலான்னு இருக்கும். அப்புறம் நைட்டு கேம்ஸ்லாம் விளாட்லாம் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம். கடைசியில் பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டாங்க. இவன் தான் வந்து நைட்டு ஸ்டே தான் ஃபன் அப்படின்னு சொல்லி வந்தான். ட்ரிப்பு போகிறது எனக்கு தானே தெரியும்னு சொன்னான். ஆனால் இவன் தான் முதல்ல தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் உறவோ யாரன நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் தொண்டம் கொண்டாடும். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்பாட் தான். நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஹார்ஸ் ரைடிங்குமே இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 200 ஒரு மெம்பருக்கு. கப்பலாக போனீங்க அப்படின்னா 300. ஸோ இதுவும் ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துக்கு, இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா. நம்ம இப்போ 4th வந்திருக்க இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட். பைன் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு 5 minutesலேயே இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். ஃபோட்டோவுக்கு வந்து பயங்கரமான ஸ்பாட். பெரிய மலை, கீழே இருக்கிற குட்டி குட்டி வீடுலாம் தெரியும், சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேகலாம் அப்படியே பக்கத்துலேயே போவோம். இங்கே என்ட்ரன்ஸ் வழக்கம் போல் 10 ரூபா, ஒரு நபருக்கு 10 ரூபா கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். எப்படி பிளான் பண்ணீங்க? ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? நான் ரொம்ப நாள் பிளானுங்கண்ணா, போகலாம் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு தான் அது ஃபிக்ஸ் ஆச்சுங்க. டைம் கிடைச்சிச்சு. ஓகே, என்ஜாய் பண்ணுறீங்களா? எப்படி இருக்கு ஸ்பாட்லாம்? செம்மையாக இருக்குது சார், செம்மையாக இருக்கு. இது ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு எங்களுக்கு. எத்தனை நாள் பிளான்? 3 days. எப்படி பிடிச்சிருக்கா அந்த ஸ்பாட்லாம்? கொஞ்சம் மிஸ்ட் அதிகமாயிருச்சு. இப்போ நேற்று மழை, இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்ட் அதிகமாயிடுச்சு. ஓகே, 5வது அந்த ஸ்பாட் என்னன்னா ரோஸ் கார்டன். குறும்படம் எடுத்துக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கலாம். ஆனால் அமௌண்ட் தான் ரொம்ப அதிகமாக. ஷார்ட் ஃபிலிமுக்கு 25,000, ஃபிலிம் ஷூட்டிங்க்கு 50,000, ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கிறதுனா 5,000 ரூபா போட்டுருக்காங்க.
ஃபைனலாக வந்த ஸ்பாட் வந்து போட் ஹவுஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஏரியை சுற்றி இருக்க மலைக்கு தான் இப்படி சுற்றிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் இப்படி இறங்கி போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு மலையில தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லா பிளேஸுமே ஒரு 6 ஸ்பாட் கவர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒரு 1 டேல பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக எல்லா இடத்துலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவ்வளோவையுமே முடிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்பாட்டோட அட்ரஸ் எல்லாமே லொகேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கடல் தாண்டி வந்தான் கிளப்பியதோ கடுப்பலைகள், கடுப்பலைகள் கிளப்பியதை முடிப்பதிந்த துடுப்பலைகள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து ஆத்தூர் வெர்ஷன் 2.0 ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.